அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைக்கிறோம். இன்னைக்கு ஆன்மீக ரீதியான கருத்துக்களை தான் பார்க்க போறோம். என்னது? திருமூலர் பாடிய பாடல்களை பத்தி தான் பார்க்க போறோம். திருமூலர் திருமந்திர பாடல்ல 252வது பாடல்ல அறம் செய்வாம் திறம் என்ற பாடல்ல குறிப்பிட்ட வரிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன பாடல்? யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவோருக்கொரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இதன் பொருள் என்ன? அதாவது யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, போகும்போது இறைவனுக்கு ஒரு 2 இலையை பறிச்சு போட்டு போ. யாவருக்குமாம் பசுவோருக்கு ஒரு வாயுரை, நம்ம போற போக்கில் ஏதாச்சும் விலங்குகளோ, பசுவை மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஒரு விலங்குகளோ, நாய் இதை போன்ற ஏதாச்சும் ஒரு விலங்குகளோ பார்க்கும்போது நம்மளால முடிஞ்சது ஒரு 2 பிஸ்கட்டை போடலாம். எல்லா உயிரிலும் நல்லா இருக்கட்டும், எல்லா உயிரிலும் சாப்பிடட்டும் அப்படின்னு ஒரு 2 பிஸ்கட்டை போடலாம். யாவருக்குமாம் நம் உண்ணும் போதொரு கைப்பிடி, நாம் சாப்பிடும்போது ஒரு பிடி கைப்பிடி சாப்பாடை நம்ம எடுத்து வச்சா அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சாப்பாடை எறும்புகளோ குருவிகளோ சாப்பிடும்போது அது ஒரு பெரிய புண்ணியம் அப்படிங்கிறாங்க. யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. அதாவது நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது இன்சொல்லால பேச வேண்டும், இனிமையான வார்த்தைகளா பேச வேண்டும். அவங்க நம்மளை நல்லா இருக்காங்களான்னு கேட்டா நாங்க இறைவன் அருளால நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க மென்மேலும் உயரணும் அப்படின்ட்டு இனிமையான வார்த்தைகளை பேசணும். கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. இனிமையான வார்த்தைகளை மனிதர்களிடம் மற்றவர்களிடம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும், பேசவும் வேண்டும். அதே மாதிரி பட்டினத்தாரும் பாடல் அருமையான பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு. பட்டினத்தார் பாடல் அது என்ன சொல்றாரு? வாழ்க்கை ஒரு நொடியில மாறக்கூடிய பாடல், வாழ்க்கை ஒரு நொடியில மாறக்கூடியது, நம்ம சாம்பலாக போகக்கூடிய உடல் அப்படின்ட்டு அந்த பாடலை பாடியிருக்காரு. அது என்ன பாடல்? மாடு உண்டு கண்டுன்று மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி அழுத மனையால் வீதியோடு நின்றுவிட்டால், சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டார். இப்போது உனக்கு பேர் எங்கே, தனம் எங்கே, ஊர் எங்கே, உறவு எங்கே, நீ எரிந்து விட்ட சாம்பலாகி விட்டாய். அருமையான பாடல். வாழ்றது ஒரு காலம் தாங்க. அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க எல்லாத்திட்டையும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எல்லாத்துட்டையும் இனிமையா பேச கத்துக்கணும். அவ்வளவுதான். வாழ்க்கை முடிஞ்சுச்சுன்னா நம்மளை எரிக்கும் போது ஒரு படி சாம்பல் தான் மிஞ்சும். அவ்வளவுதான் வாழ்க்கை. பணம் இருக்கு அது இருக்குன்ட்டு அகராதிலையும் ஆணவத்திலையும் மற்றவங்களையும் மனசு வேதனைப்படுத்தி என்ன கண்ட நீ? மக்கள் உண்டு மனைவி உண்டு சந்தோஷமா இருந்த எல்லாம் பாதிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. உன் மனைவியும் வீதியோடு நின்று விடுவா. உனக்கு சுமந்து வந்த உற்றார் உறவினர்கள் உன்னை நெருப்பூட்டும் போது சுடலையோடு திரும்பி விடுவார்கள். அவ்வளவுதான். மறுநாள் பார்க்கும்போது சாம்பலாயிருவேன். அவ்வளவுதான் வாழ்க்கை. சாம்பலா போயிடும் வாழ்க்கை. அதாவது அறிவு அன்பாக மாறணும். அறிவு அன்பாக மாறணும் எப்படின்னா, இப்ப ஒரு பஜனை பாடுறோம். பஜனை பாடும்போது நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கு பாட தெரியல. இந்த அறிவு அன்பாக மாறலைன்னா அந்த பக்கத்துல உள்ளவனை நம்ம எகத்தாளமா பார்ப்போம். ஈகோ அகந்தை வளரும். இதே அறிவு அன்பாக மாறும்போது அவனுக்கு எப்படி பாடணும்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம். இந்த அறிவு அன்பாக மாறணும். இந்த அன்பு அருளாக மாறணும். அன்பு அருளாக மாறணும்னா என்னதுன்னா, நம்ம குழந்தை கீழே விழும்போது பதறி அடிச்சு ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குறோம். இது அன்பு. அருளாக மாறணும்னா பக்கத்து விட்டு குழந்தை கீழே விழும்போது அதே பதட்டம் தான் குழந்தை கீழே விழுந்த போன்ற அதே பதட்டம் அடைந்து அந்த குழந்தைய நம்ம வீட்டு குழந்தைய போல பக்கத்து வீட்டு குழந்தையும் தூக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அறிவு அன்பாக மாறணும், அன்பு அருளாக மாறணும். பக்கத்து வீட்டு குழந்தையும் தான் குழந்தையும் நினைக்கும் போது அந்த அன்பு அருளாக மாறும். இந்த அருள் தான் ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த அருள் தான். அதாவது ஒருமையுள் தான் கற்ற கல்வி எளிமையுள் ஏமாப்புடையது. இந்த படிப்பு ஞானமாக மாறும்போது பெரும் வெற்றி. வெற்றி அல்ல, வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைஞ்சது. அது வெற்றி பெறும்போது அறிவு அன்பாக இருக்கணும், அன்பு அருளாக மாறணும், அருள் ஞானமாக மாறணும். அப்பந்தான் நாம் பெரும் வெற்றி. மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும். வாழ்றது ஒரு காலம். அனைவரும் நேசிப்போம், அனைவரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அனைத்து உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். தானும் வளரணும், தன்னை சார்ந்தவனும் வளரணும், அக்கம் பக்கத்துல உள்ளவனும் வளரணும் அப்படின்னு நினைக்கணும். போட்டி பொறாமைகள் நீங்கணும். அனைவரும் இந்த உலகத்தில் சமம். வாழ்றது ஒரு வாழ்க்கை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ கத்துக்கிடுவோம்.
நன்றி, வணக்கம்.